பெருகட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இடமெல்லாம் பரவட்டுமே. இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கியனுடைய அன்பு பக்தர்களே, கிபி 12ஆம் நூற்றாண்டில் மிக சிறந்த மாமனிதர் என்று சொல்ல வேண்டுமென்றால் புனித பெர்னாத். அந்த அளவிற்கு புகழ் பெற்று விளங்கியவர். அவருடைய விழாவை இன்று திருவையோடு இணைந்து நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். துறவு மடத்தை சீர்திருத்தியவர், பல்வேறு திருத்தந்தையர்களுக்கு ஆலோசகராக விளங்கியவர், மிக சிறந்த மறை போதகர், கிறிஸ்தவர்களை 2ஆம் சிலுவை போருக்காக தயார் செய்தவர். இப்படி பல்வேறு பணிகளை திரு அவைக்கு இவர் ஆற்றியவர். இவர் கிபி 1153ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். இவர் தேனீக்களை வளர்ப்பவர்களுக்கும் மெழுகுதிரி செய்பவர்களுக்கும் பாதுகாவலராக போற்றப்படுகிறார். திரு அவைக்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்த ஒரு மாபெரும் புனிதருடைய விழாவை கொண்டாடுகிற நாமும் இவரை போல திரு அவை வளர்ச்சி பெற நாமும் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க இந்த வழியிலே சிறப்பாக நாம் அன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையிலே கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அவற்றை நினைத்து அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெர்னாடு உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரைப் போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்று வாழ அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்தூன் கருவாலி மரத்தடியில் அபிமெலேக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோத்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறிச் சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது, செக்கேமின் மக்களே, எனக்கு செவிசாயுங்கள். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒலிவ மரத்திடம், எங்களை அரசாளும் என கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படியிருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்தி மரத்திடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. அத்திமரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையேல் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 21. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார்.
ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் பூரி படைகின்றார். ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் பூரி படைகின்றார். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரி படைகின்றார். நீ அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய் விட்டு கேட்டதை நீ மறக்கவில்லை. ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் பூரி படைகின்றார். ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் பூரி படைகின்றார். உண்மையின் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டி நீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் பூரி படைகின்றார். ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் பூரி படைகின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம்,
நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்று கொண்டனர். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்த நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஹென்றி ஃபோர்ட் கார் உற்பத்தியிலே முடிசூடா மன்னராக விளங்கியவர். அதே நேரத்தில் பொது நலனத்திற்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் தன்னுடைய வருமானத்தின் பெரும் பகுதியை செலவழித்தவர். இவர் ஒரு முறை தன்னுடைய விடுமுறையை கழிப்பதற்காக அயர்லாந்து நாட்டினுடைய தலைநகரான டப்ளினுக்கு சென்றிருந்தார். இவர் அங்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட அந்த நாட்டில் இருந்த ஒரு அனாதை மடத்தினுடைய நிர்வாகி இவரை அணுகி, எங்களுடைய அனாதை மடத்திற்கு ஏதாவது நன்கொடை தருமாறு இவரிடம் கேட்டுக்கொண்டார். அந்த மடத்தை பற்றிய செய்திகளை கேட்டறிந்த பின்பு ஃபோர்ட் அவர்கள் $2000 காசோலையை அந்த நிர்வாகியிடம் கொடுத்தார். அடுத்த நாள் செய்தித்தாளிலே இவ்வாறு செய்தி வருகிறது: ஹென்றி ஃபோர்ட் அவர்கள் ஒரு அனாதை மடத்திற்கு $20,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் என்ற ஒரு தவறான செய்தி வருகிறது. இதை பார்த்த அந்த மடத்தினுடைய நிர்வாகி ஃபோர்ட் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, தவறான செய்தி வந்துவிட்டது, எனவே மன்னித்து கொள்ளுங்கள் என்று அவரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்பொழுது ஃபோர்ட் அவர்கள், பரவாயில்லை, செய்தி வந்ததாகவே இருக்கட்டும், நாளைக்கு என்னை நேரில் சந்தித்து $18,000 அந்த காசோலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த நிர்வாகியிடம் இவர் கூறினாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கியனுடைய அன்பு பக்தர்களே, தாராள மனம் படைத்தவர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதற்கு ஹென்றி ஃபோர்ட் ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறார். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் எத்தகைய தாராள மனம் படைத்தவர், பாகுபாடின்றி அனைவருக்கும் அவர் ஆசீர்வாதங்களையும் அருள் வளங்களையும் கொடுக்க வல்லவர் என்பதை அந்த திராட்சை தோட்ட நிலக்கிழாருடைய ஓமை வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கூலி வேலை செய்து அன்றாட வாழ்க்கை நடத்துகிறவர்களுக்கும் அதே வேளையிலே மாதாந்திர கூலி பெறுபவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. கூலி வேலை செய்பவர்கள் அன்றைக்கு அவர்கள் வேலைக்கு சென்றால்தான் அவருடைய பசியானது தீர்க்கப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே இந்த பாலஸ்தீன பகுதியிலே கூலி வேலை செய்பவர்கள் அதிகமாக இருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் நாள்தோறும் கூலி வேலைக்கு சென்று
அதன் மூலமாக தங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய உணவுக்கு தேவையான பொருட்களை அவர்கள் வாங்கி வந்தார்கள். எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலை தான் இன்றைய உவமையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கிறார். கூலி வேலை செய்பவர்கள் அன்றைக்கு சென்றால்தான் பசி. இன்றைக்கும் நாம் நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய நகரங்களிலே இத்தகைய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். குறிப்பாக மும்பை, சென்னை போன்ற நகரங்களிலே அதிகாலையிலே மக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கூடியிருப்பார்கள். அங்கே வேலைக்கு தேவையானவர்கள் வந்து அவர்களை தங்களுடைய தோட்டத்திற்கோ அல்லது இதர பணிகளுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான கூலியை கொடுத்து அனுப்புவார்கள். நானும் இதை கண்கூடாக சென்னை நகரிலே ஒரு சில இடங்களிலே பார்த்திருக்கிறேன். எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலை தான் அந்த நிலக்கிழார் அவர்கள் அதிகாலையிலே சந்தை வெளிக்கு வருகிறார். அங்கே தன்னுடைய தோட்டத்திற்கு வேலைக்கு தேவையான வேலையாட்களை ஒரு தெனாரியம் கூலி என்று பேசி அவர்களை தன்னுடைய தோட்டத்திற்கு அனுப்புகிறார். அதே போல காலை 9 மணிக்கும் பிற்பகல் மற்றும் மாலை வேளையிலும் அவர் வந்து பார்க்கிறார். அங்கே வேலையின்றி இருக்கக்கூடிய அனைவரையும் தன்னுடைய தோட்டத்திற்கு வேலை செய்யுமாறு அவர்களை அழைத்து சொல்கிறார். அவர்களுக்கு தகுந்த கூலி தருவதாக அவர்களிடம் ஒப்புதல் தெரிவிக்கிறார். அவர்களும் அங்கே செல்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், நாள் முழுவதும் உழைக்கிறார்கள். அதே போல மாலை வேலையிலே சென்றவர்களும் 1 மணி நேரம் உழைக்கிறார்கள். கூலி கொடுக்க வேண்டிய நேரம் வருகின்ற பொழுது அனைவருக்கும் அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் 1 தெனாரியம் கூலியை கொடுக்கிறார். அப்பொழுது மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். தங்களுக்கு நிறைய கிடைக்க வேண்டும், நாங்கள் காலையிலிருந்து மாலை வரை இந்த தோட்டத்திலே வெயிலின் பழுவை தாங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களை இவர்களோடு ஒப்பிட்டு விட்டீரே, எங்களுக்கும் 1 தெனாரியம் கூலியை கொடுத்து விட்டீரே என்று அவர்கள் அந்த நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். நாமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது அந்த நிலக்கிழார் ஏதோ அநீதி செய்விட்டதாக எண்ணலாம். ஆனால் அவர் அநீதி செய்யவில்லை. அவர்களுக்கு 1 தெனாரியம் கூலி என்று ஒத்துக்கொண்டுதான் அவர்களை தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு அவர் அனுப்பினார். எனவே அவர்களுக்குரிய கூலியை அவர் கொடுத்து விட்டார். பின்பு வந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவருடைய அந்த தாராள குணம். இதுதான் கடவுளுடைய நீதி. கடவுள் பாகுபாடு பார்ப்பது கிடையாது. எல்லோருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும் என்று எண்ணுபவர். எனவே கடவுளுடைய பார்வையில் இது அநீதி கிடையாது. நாம் எண்ணுவது போல நம்முடைய இறைவன் எண்ணுவது கிடையாது. நாம் முதலில் வந்தவர்களுக்கு அதிகமாக கொடுப்பதும் அதே போல இறுதியாக வந்தவருக்கு குறைவாக கொடுப்பதும் இது மனிதர்களாகிய நம்முடைய மனநிலை. ஆனால் இறைவன் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அனைவரும் என்னுடைய பார்வையிலே சமமானவர்கள், அனைவரும் என்னுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் என்ற அந்த ஒரு சமத்துவ கண்ணோட்டத்தில் தான் கடவுள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 48வது இறைவசனத்திலே நம்ம இவ்வாறு வாசிக்கலாம். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். லூக்கா நற்செய்தியிலே இது மிக அழகாக கூறப்பட்டிருக்கும். உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். விண்ணக தந்தை இரக்கமுள்ளவர், அவர் தாராள மனம் படைத்தவர். அந்த இரக்கத்தின் வெளிப்பாடாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். விண்ணக தந்தையினுடைய அந்த அன்பை தன்னுடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக இந்த உலகத்திலே அவர் வெளிப்படுத்தினார். எனவே அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாமும் அந்த விண்ணக தந்தையினுடைய இரக்கத்தை பிரதிபலிப்பவர்களாக, அந்த விண்ணக தந்தையினுடைய தாராள உள்ளத்தை பிரதிபலிப்பவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். மேலுமாக மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 45வது இறைவசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கலாம். கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் கதிரவனை உதித்தளச் செய்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆக கடவுள் எந்த ஒரு பாகுபாடும் பார்ப்பது கிடையாது. எல்லோரையும் அவர் சமமாகத்தான் பார்க்கிறார். எல்லோருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும், எல்லோரும் அவருடைய அன்பை சுவைக்க வேண்டும், எல்லோரும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று இறைவன் ஒவ்வொரு நாளும் விருப்பம் கொள்கிறார். எனவேதான் அந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தினார். இந்த ஒரு சமத்துவ நிலையை நம்ம விவிலியத்திலே பல இடங்களிலே பார்க்கலாம். கடவுள் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்படி அந்த அதிகாலையிலே சென்றவர்களுக்கு 1 தெனாரியம் கூலிக்கு அவர்களை வேலைக்கு அமர்த்தினாரோ, அதே போல மாலை வேளையிலும் பிற்பகல் வேளையிலும் சென்றவர்களுக்கு அதே கூலியை கொடுக்கிறார். எனவே வாய்ப்புகள் ஒவ்வொரு வேளையும் கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது பிற்பகல் வேலை, மாலை வேலை, அதே போல காலை 9 மணி. ஆக தங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளை அவர்கள் பற்றி கொண்டார்கள், அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். எனவேதான் அன்றைக்கு தேவையான அந்த கூலியை அவர்கள் பெறுகிறார்கள்.
இதே நாம் விவிலியத்திலே படையலங்களிலே பார்க்கலாம். இறுதி நேரத்திலே ஆண்டவரே என் மீது இரக்கவை நான் பாவி என்று கூறிய அந்த நல்ல கல்வன் விண்ணகத்தை உரிமையாக்கி கொண்டான். ஆண்டவரோடு 3 ஆண்டு காலம் பயணம் செய்தவர். அவர் செய்த அனைத்து அற்புதங்களையும், அவர் செய்த புதுமைகளையும், அவர் போதித்த போதனைகளையும் கண்கூடாகவும் காதாலும் கேட்டவர். அவரை அணுவாக அனுபவித்த யூதாசு அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை. கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார். விண்ணகம் எனக்கு தேவையில்லை என்று தானே சென்று அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார். வாய்ப்புகள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏனெனில் கடவுள் தாராள மனம் படைத்தவர். அன்னை மரியாவுடைய வாழ்க்கையிலும் இதை நான் பார்க்கலாம். அன்னையை ஆண்டவருடைய அந்த மகனை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கடவுள் கொடுக்கின்ற பொழுது, என்னால் முடியாது, நீங்கள் வேறு ஒரு பெண்மணியை பார்த்து கொள்ளுங்கள், நான் இன்னும் திருமணம் ஆகாதவன் என்று மறுப்பு தெரிவிக்கவில்லை. மாறாக இது கடவுளுடைய திட்டம், இது கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, கடவுள் என்னை தேர்ந்தெடுக்கிறார், கடவுள் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அன்னை அதை அன்போடு ஏற்றுக்கொண்ட. எனவேதான் அந்த இறைமகனை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றதன் விளைவாக இன்று அகில உலகம் எங்கும் அந்த அன்னை போற்றப்படுகிறார். எனவே கடவுள் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவர், எல்லோருக்கும் சமநீதி கொடுக்கக்கூடியவர். எப்பொழுது இந்த நற்செய்தியிலே பிரச்சனை வருகிறது என்றால், அவர்கள் தங்களோடு பிறரை ஒப்பிட்டுக் கொள்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் இதை தான் நான் பார்க்கிறோம். எப்பொழுது நம்முடைய மன நிம்மதி இழக்கிறோம் என்றால், நம்மை பிறரோடு ஒப்பிடுகின்ற பொழுது, அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை, கடவுள் அவனை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார், ஆனால் எனக்கு ஏராளமான கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று பிறரோடு நாம் ஒப்பிடுகிற பொழுதுதான் நாம் மன நிம்மதி இழக்கிறோம், மகிழ்ச்சி இழக்கிறோம். எனவே அவர்கள் தங்களுக்குரிய கூலி கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சியோடு சென்றிருந்தால் அவர்களும் மனநிறைவாக இருந்திருப்பார்கள். அங்கே எந்தவித சலசலப்பும் இருந்திருக்காது. அவர்களோடு மற்ற மாலை வேளையில் வந்து அவர்களோடு ஒப்பிடுகிற பொழுதுதான் அவர்கள் அந்த மன நிம்மதி இழக்கிறார்கள். தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலியை பெற்றுக்கொள்ள அவர்கள் தயங்குகிறார்கள், ஒரு விதமான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். எனவே நாம் கடவுளுடைய அந்த அன்பை சுவைக்க வேண்டும், கடவுளுடைய அந்த தாராள உள்ளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கடவுள் கொடுக்கின்ற வாய்ப்புகளை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். கடவுள் எல்லோருமே அன்பு செய்யக்கூடியவர், பாகுபாடு பார்க்காதவர், யாரையும் எவரோடு ஒப்பிடாதவர். அன்னை மரியாவும் இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றினார். தான் கடவுளுடைய தாய் என்று யாரோடும் ஒப்பிடவில்லை. தன் கடவுள் அன்னை மரியாவுக்கு அந்த மங்கள வார்த்தை சொன்ன பொழுது தானும் கருவுற்றிருந்தாலும் விரைந்து சென்று எலிசபெத்துக்கு உதவினார். தான் கருவுற்றிருந்தாலும் பரவாயில்லை, அவர் முதிர்ந்த வயதிலே கருவுற்றிருக்கிறார், அவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்று அந்த தாராள மனதோடு புறப்பட்டு விரைந்து செல்கிறார். 3 மாத காலம் அங்கே தங்கியிருந்து எலிசபெத்துக்கு உதவுகிறார். எனவே இத்தகைய தாராள உள்ளம் படைத்த ஒரு மனிதர்களைத்தான் கடவுள் விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எனவே நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையிலே யாரோடும் நம்மை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இறைவன் நமக்கு நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு தேவையான அனைத்து அருள் வளங்களையும் கொடுத்திருக்கிறார். இந்த அன்னையை தேடி வருகிற நாம் அந்த அன்னையை போல தாராள உள்ளம் படைத்தவர்களாக, யாரையும் யாரோடும் ஒப்பிடாத மனிதர்களாக, நம்மிடம் இருப்பதை பிறரோடு தாராள மனத்தோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக, கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, கடவுளுடைய அன்பை அனைவரும் சுவைக்க நாம் உதவி செய்யக்கூடிய மக்களாக வாழ இறைவன் நம்மிடம் அழைக்கிறார். எனவே இந்த பலியிலே அந்த நிலக்கிழாரை போல தாராள மனம் படைத்தவர்களாக, நம்முடைய விண்ணக தந்தையை போல இரக்கமுள்ள பிள்ளைகளாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்திற்கு இரக்கத்தை வெளிப்படுத்துகிற மக்களாக, அன்னை மரியாவை போல ஆண்டவருடைய இரக்கத்தை பின்பற்றுகிற பிள்ளைகளாக, யாரோடும் ஒப்பிடாத மக்களாக வாழ தொடர்ந்து இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க இந்த பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இதத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இறைவா
அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மடத் தலைவரான புனித பெர்னார்து உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவ அயராது உழைத்தார். அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்பு கொடுக்கும் ஒற்றுமை அமைதி ஆகியவற்றின் அருள் அடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதுதர் பணிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்க
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். எனவே பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு பரமதந்தை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதி மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியானவரின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்றும் மாறாத மறையாத நேசமே. என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா என் உணவாகவா
விருந்தாகவா திருவிருந்தாகவா உயிராகவா என் உணவாகவா விருந்தாகவா திருவிருந்தாகவா நீரே என் உணவு நீரே என் உறவு நீரே என் வாழ்வு இயேசுவே என்றும் மாறாத மறையாத நேசமே தந்தனானே தன்னன்னா வானின்று வருகாவும் நலமானது எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானது வானின்று வரும் யாவும் நலமானது எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானது வானின்று வந்த உனதுயிருடலும் வானின்று வந்த உனதுயிருடலும் நலமாகுமே எனக்கு அமுதாகுமே நலமாகுமே எனக்கு அமுதாகுமே உயிராகவா என் உணவாகவா விருந்தாகவா திருவிருந்தாகவா உயிராகவா என் உணவாகவா விருந்தாகவா திருவிருந்தாகவா நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களிடம் தன் நற்பயனை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதரானவும் வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கியனின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கியனின் பரிந்துரையிலும் இறைவனின் பாதுகாப்பிலும் வாழ். சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு